கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சில சத்தியங்களை ஆபிரகாம் மூலியமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரோமர் 4ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தை அதிகமாக வலியுறுத்துகிறார். விசுவாசம் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு தெளிவாக பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். பிரியமானவர்களே, இந்த பவுல் ரோமருக்கு எழுதும்போது அநேக காரியத்தை அவர் எழுதுகிறார். 7வது வசனம் சொல்லுகிறது, எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இது பவுல் தாவீதை பார்த்தது கிடையாது. பவுல் யாரையுமே பார்த்ததில்லை. பழைய அப்போஸ்தலர்கள், பழைய ராஜாக்கள், அவர்களை குறிச்சு, ஆபிரகாமை குறிச்சு பவுலுக்கு என்ன செய்யாது, தெரியாது, பார்த்ததும் கிடையாது. ஆனா அவர் கேள்விப்பட்டது, தெரிந்தது, படித்ததை வைத்து இவர் எழுதுகிறார். எப்படிப்பட்ட காரியங்களை, ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டது, எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அவர்கள் பாக்கியவான்கள், எவருடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். எவருடைய அக்கிரமங்களை ஆண்டவர் எண்ணாது இருந்தாரா? இப்போ நான் சொல்றேனே, 2 வாரத்துக்கு முன்னாடி நான் பேசினேன், ஆரோனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணல, ஆரோனுடைய பாவத்தை ஆண்டவர் என்ன செய்யல, என்னல. யோசித்து பார்த்திருக்கீங்களா? ஆரோனுடைய பாவத்தை ஆண்டவர் செலக்ட் பண்ணாரா, தேர்ந்தெடுத்தாரா, பார்த்தாரா? எதையுமே செய்யல. ஆரோனுடைய அக்கிரமத்தை, ஆரோனுடைய பாவத்தை ஆண்டவர் எண்ணவே இல்லை. ஏன், என்ன பாவம் செஞ்சாரு அப்படின்னா, ஆரோன் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாரு, கன்றுக்குட்டியை உண்டாக்குனாரு, பொன் கன்றுக்குட்டிகளை உண்டாக்குனாரு. பொன் கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி இதுதான் நம்மளை நடத்தி வந்தது அப்படின்னு யார் சொன்னா? ஆரோன் சொன்னான். ஆரோன் யார்? இஸ்ரவேலுக்கு ஆசாரியன், முதல் ஆசாரியன். அப்ப ஆசாரியன் என்ன சொன்னா, ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி, கர்த்தர் தெய்வம்னு சொல்லக்கூடிய ஒரு நாவு, கர்த்தரே ஆண்டவர்னு சொல்லக்கூடிய ஒரு நாவு என்ன சொல்லிச்சு, எல்லா காதணிகளையும் கம்மல், மூக்குத்தி, செயின் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி அதை உருக்கி, அதை சிலையாக்கி, அதை ஒரு கன்றுக்குட்டி ஆக்கி, இந்த கன்றுக்குட்டி தான் கர்த்தர் அல்ல, இந்த கன்றுக்குட்டியே நம்ம எகிப்திலிருந்து கொண்டு வந்ததுன்னு சொன்னது யாரு? ஆரோனை தண்டிச்சாரா? இல்ல. பைபிள் சொல்லுது, எவருடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அப்ப யாருடைய அக்கிரமத்தை அவர் எண்ண மாட்டாரு, அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது, அது நமக்கு தெரியாது. அது தேவ திட்டம். தேவன் எவரை எண்ணணுமோ எவரை எண்ணக்கூடாது அவர் விருப்பம். அல்லேலூயா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. இதுலதான் ஆரோன் தப்பிக்கப்படுறான். தன் தவறுகளை ஒப்புக்கொண்டான் ஆரோன். அதனால கர்த்தர் அவன் தவறுகளை மன்னித்தார், அதை விட அவன் அக்கிரமத்தை எண்ணாதிருந்தார். அதனாலதான் அந்த பவுல் தெளிவாக இந்த வார்த்தைகளை என்ன செய்யறாரு, எழுதுகிறார். ஆனா இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த ஆசீர்வாதத்துக்கு 3 காரணங்களை ரோமர்ல பவுல் தெளிவாக சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், 18வது வசனம், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு, பாருங்க, இவனுடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம்? முதலாவது, நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு ஒரு காரணம். நம்புறதுக்கு எதுவே இல்லை, நம்பவே முடியாது. இதெல்லாம் நம்ப முடியுமா? இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது முன்னேறாது, இது தேராது, இது உருப்படாது, இது விளங்காது, இது ஒண்ணு ஆகாது, இதால நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, இதை கொண்டு போட்டா நல்லா இருக்கும்னு சில ஆட்களை, சில மனிதர்களை அல்லது சில காரியங்களை நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனா தேவன் வேதம் சொல்லுகிறது, நம்புவதற்கு ஏது இல்லாத போது உருப்படாது என்கிறதை கொண்டு பல காரியத்தை தேவனால் செய்ய முடியும் என்று அவன் விசுவாசித்தான், நம்பி விசுவாசித்தான். ஆமென். உங்களுடைய ஜீவியத்தில் நீங்க செய்ய வேண்டியது என்ன? நம்பி விசுவாசிங்க. அடுத்த மாசம் முதல் வாரம் அல்லது 2வது வாரம், 2 வாரத்துக்குள்ளே 14 பிள்ளர் எழும்பி நிற்கும்னு நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசிப்பீர்களே ஆனால் கர்த்தர் செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி ஆமென் 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 ஆமென். நல்லா விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுவோம். கர்த்தர் இந்த 14 பிள்ளரை எழுப்பினதுக்காக நன்றி நன்றி நன்றி. ஆபிரகாமின் விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஆபிரகாமே ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு காரணம் என்ன? அவன் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருக்கும் பொழுது அவன் நம்பிக்கையோட கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்வார் என்று விசுவாசித்தான்.
அதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு பவுல் சொல்லுகிற காரணங்கள். ஆமென். அப்ப நம்ம எப்படி விசுவாசிக்கணும்? நம்புவதற்கு ஏதுவில்லாது இருக்கும் போது. ஆபிரகாமை குறிச்சு பேசிட்டே இருக்கலாம். எனக்கெல்லாம் ஆபிரகாம் ஈசாக்குடைய சாப்டர் பேச பேச சொன்னதே தான் சொல்லுவேன். ஆனா அவ்வளவு அது எனக்கு ஆறுதலா இருக்கும். எனக்கு ஒரு விசுவாசம் உண்டாகும். வாங்க வாங்க, அவ்வளவு விசுவாசம் எனக்கு உண்டாகும். அவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் அப்படி தள்ளி உட்காரு. அவ்வளவு நமக்கு விசுவாசம் நமக்கு இருக்கிறது, அவ்வளவு சந்தோஷம் நமக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, என்ன ஆபிரகாமுக்கு ஈசாக்கும் என்ன நடந்தது? ஆபிரகாமுக்கு ஈசாக்கும் என்ன அப்படி விசுவாசம் அப்படி நீங்க யோசிச்சு பார்க்கலாம். அப்ப ஆபிரகாம் தன் பிள்ளையாயிருக்கிற ஈசாக்கை மோரியா மலையிலே பலி செலுத்துவதற்கு தன்னையும் அர்ப்பணித்தான், தன் பிள்ளையும் அர்ப்பணித்தான். பிள்ளை எடுத்துட்டு மோரியா மலைக்கு போய் பலி செலுத்துறதுக்கு போறான். மனைவிட்ட சொல்லல, சொந்த பந்தத்திட்ட சொல்ல, கூடவே வந்த வேலைக்காரன் சொல்ல. ஆமென். வேலைக்காரன் எல்லாம் மலைக்கு அடிவாரத்துல நீங்க இருங்க, நானும் என் பிள்ளையாண்டான்னு போய் பலி செலுத்தி திரும்பி வருகிறேன்னு சொல்லி பிள்ளையை கூட்டிட்டு போய் மோரியா மலையில, அத நேத்த முந்தானத்தை யார்கிட்டயோ பேசும்போது ஒருத்தர் சொன்னாரு, எப்படி அது சாத்தியமாச்சு? ஈசாக்கு குழந்தை கிடையாது, ஈசாக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு, அப்பா அம்மான்னு எல்லாம் பேசுறான். பைபிள் ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க 13 வயதுல இருந்து 17 வயதுக்குள்ள இருக்கும். அப்ப என்ன, இன்னைக்கு 10 வயசுல மெச்சூர்ட் இருக்குது. அப்போ குறைஞ்சது 15 வயசுன்னு வைங்களேன். 15 வயசுல அவனுக்கு விவரம் தெரியாம இருக்குமா? எல்லா விவரமும் அவனுக்கு ஈசாக்கு தெரியும். அப்பாட்ட ஒருவேளை ஈசாக்க பார்த்து, அப்பா உன்னதான்பா பலி செலுத்த போறேன்னு சொல்லியிருந்தா அவனுக்கு விவரம் தெரிஞ்சிருந்தா ஓடி இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், ஓடி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் ஓடி இருக்க வாய்ப்பு இல்லைன்னா, ஆபிரகாம் கொண்டு போய் மோரியா மலையில கொண்டு போய் அவனை கையையும் காலையும் கட்டும் போதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளதான் கொல்ல போறான் அப்பான்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவன் அங்க இருந்து ஓடல. கையை கட்டும் போது ஓடி இருக்கலாம்ல, காலை கட்டும் போது. அப்ப இவன் சொல்லி இருந்தாலும் ஓடி இருக்க மாட்டான். ஏன்னா ஆபிரகாமின் விசுவாசம் ஈசாக்குக்குள்ளேயும் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வரணும். நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்குள்ள வரணும். இருக்குதோ இல்லையோ, கர்த்தருக்கு உண்மையா வாழ அந்த விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும். அதுகளை பயிற்சிவிக்கணும். ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, அதை விட ஈசாக்குக்கு விசுவாசம் இருந்தது. அதனாலதான் ஈசாக்கு ஆபிரகாம் சொன்னதெல்லாம் ஈசாக்கு செய்தான். எப்பா ஆடு மேல இருக்கு, ரைட் ஓகே, விறகு இருக்கு, எல்லாம் இருக்கு, தீவெட்டி இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆடுங்க மேல, ரைட் ஓகே. ஆடு என்னன்னு சொன்னா, ஆடு மேல இருக்கும் வெட்டிடலாம்னு சொன்னா அவன் என்ன, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அந்த விசுவாசம் அவனுக்கு பாருங்க. விசுவாசம் இருந்துச்சா இல்லையான்றதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஆபிரகாம் சொல்றான், ஈசாக்கு கேட்கிறான், விறகு இருக்கு, கத்தி இருக்கு, தீவெட்டி இருக்கு, எல்லாம் இருக்கு, எப்ப பலிக்கான ஆடு எங்க அப்படி கேட்கும் போது ஆபிரகாம் சொல்றான், கர்த்தர் பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் சொல்லும் போது அந்த ஈசாக்கு பர்வதத்திலே எப்படிப்பா பார்த்துக்கிட முடியும்? பலிக்கு நம்ம தானப்பா ஆடு கொண்டு போகணும். மோரியா மலை உச்சியில எங்கப்பா ஆடு நிக்கும்? ஆடு மேய்க்கிறவன் அவ்வளவு தூரம் போமாட்டான்ப்பா. என்னைக்காவது ஆடு மேய்க்கிறவன் மலை உச்சிக்கு போவானா? போமாட்டான். ஆபிரகாம் சொன்ன உடனே மலை உச்சியில அங்கே கர்த்தர் பார்த்துக்கிடுவார், அங்கே பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் சொல்லும் போது சந்தேகப்படுகிறவன், விசுவாசம் இல்லாதவன், ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் இந்த ஈசாக்குள்ள இல்லைன்னா ஈசாக்கு என்ன சொல்லியிருப்பான்? முட்டாள்தனமா பேசாதீங்கப்பா, எனக்கு கிறுக்குத்தனமா பேசுறீங்க, கொஞ்சமா அதை அறிவு வேண்டாமா? மலை உச்சி மோரியா மலை எவ்வளவு உயரம், ஆடு மேய்க்குவாங்களா அங்க போய் யாராவது? அங்க எப்படிப்பா ஆடு வரும்? கேட்டிருக்கணுமா கேட்டிருக்க கூடாதா? கேட்டிருக்கணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டா எத்தனை கேள்வி கேக்கு? புரியுதா உங்களுக்கு? பாத்திரம் கழுவினியான்னா கழுவேன், ஏய் ஊய் அப்படி சொல்லுதா இல்லையா? ஒரு வார்த்தைக்கு 50 வார்த்தை பேசுது. ஆனா என்ன இவ்வளவு நேரம் என்ன போடுறான்? அத காலையில அவன் ஊரா சுத்தி சேட்டை பண்ணிருக்கான். பள்ளிக்கூடத்துக்கு இன்னைக்கு ஸ்கூல் இன்னைக்கு போகலன்னு சொல்லி அவங்க அப்பா அவனை பிடிச்சு முழங்கால் போடுச்சதுக்கு துண்டோட ஓடுறான் தெருவுல. பிள்ளைகள் இன்னைக்கு அப்படி இருக்கு. ஆனா ஈசாக்கு எப்படி இருந்திருக்கான் பாருங்க. பர்வதத்துல பாத்துக்கோ, ரைட் ஓகே அப்படின்ட்டான். காரணம் தன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் இந்த ஈசாக்குக்குள்ளே இருந்தது. அதனாலதான் நம்பிக்கையோட நல்லா ஒண்ணு யோசிக்கணும். 4 பக்கமும் யோசிங்க. இரவில ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட, எப்பா உன் பிள்ளைய கொண்டு போய் மோரியா மலையில பலி செலுத்துன்றாரு. தான் பிள்ளை மேல ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்ததை விட தன் பிள்ளை மேல நம்பிக்கை இருந்தது. நான் சொன்னா என் பிள்ளை செய்வான்னு நம்பிக்கை இருந்தது. கரெக்டா நான் சொல்றது? என் பிள்ளை சொன்னா செய்வான்ப்பா. அந்த விசுவாசம் பிள்ளை மேல இருந்துச்சு. நம்பிக்கை பிள்ளை மேல, விசுவாசம் கர்த்தர் மேல. விசுவாசம் 2 விதமா பாருங்க.
ஈசாக்கு நான் சொன்னா கேட்பான்னு ஆபிரகாமுக்கு நம்பிக்கை. இரண்டாவது தேவன் மேல ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? இந்த ஈசாக்கை கொண்டுதான் வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஈசாக்கை கொண்டுதான் ஜாதிகளுக்கு தகப்பனாக வேண்டும். ஈசாக்கு என்கிற இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை மூலமாகத்தான் என்னை தேவன் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவேன்னு வாக்கு தந்திருக்கிறார். வாக்கு தந்தவர் வாக்கு மாறாதவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுப்புத்திரன் அல்ல என்று இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் மேல் விசுவாசம் வந்தது. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, ஈசாக்கு மூலமாதான் உனக்கு சந்ததி பெருகும், நீ ஜாதிக்கு தகப்பனாவேன்னு சொல்லிட்டார்ல. அதுக்கப்புறம் எதுக்கு அவனை பலி செலுத்த? அப்படி பலி செலுத்த விடவே மாட்டார். ஏன்னா பலி செலுத்த விட்டார்னா வாக்குத்தத்தம் தடைபடும். அவன் சொன்ன வாக்க மீறின மாதிரி ஆயிரும், சொன்ன வாக்க தடுத்த மாதிரி ஆயிரும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாது. அவனுக்கு தெரியும், அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் தன் வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஒரு வார்த்தை கூட கீழே விட மாட்டார். ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? நமக்கு பல சூழ்நிலை, பல சிச்சுவேஷன் நமக்கு விரோதமா நிக்கலாம். ஆனா அதன் நடுவுல நம்ம சொல்ல வேண்டியது, வாக்கு பண்ணினவர் வாக்குல உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்து முடிப்பார். யாக்கோபுக்கு சொன்னார் பாத்தீங்களா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரை உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். உனக்கு இந்த வாக்கை விசுவாசிங்க, வாக்கு கொடுத்தவர் விசுவாசிங்க, வாக்கு தந்தவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிங்க. ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருந்தது தெரியுமா? அவர் ஜாதிகளுக்கு தகப்பனாவான் என்று சொன்னதை நம்புவதற்கு ஏதுவில்லாத போது நம்பி விசுவாசிச்சான். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? நடக்காதுன்னு தெரிஞ்சும் நடக்கும் என்று கர்த்தர் மேல் விசுவாசம் வச்சான், நடந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கு என்ன செய்யணும்? வரணும். இரண்டாவது காரியம், இந்த இவன் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 19 வசனம் வாசிங்க. 19 வாசிங்க. நல்லா பாருங்க. அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. ஆமென். எப்படி விசுவாசத்துல பலவீனமா இருக்கலையா? விசுவாசத்தில் பலவீனமா இருக்க வேண்டிய சூழ்நிலையில் விசுவாசத்தில் பலவீனமா தான் போயிருக்கணும். அப்படிப்பட்ட கண்டிஷன் தான். பாருங்க, வண்டியில பெட்ரோல் கிடையாது, டயர்ல காத்து கிடையாது. ஆனா வண்டியை எடுத்துட்டு நான் வந்து மதுரை வரைக்கும் போயிருவேன்னு நம்புறது இது சாத்தியமா? வாங்க உள்ள வாங்க. சாத்தியமா? அது சாத்தியம் இல்ல. அல்லேலூயா. இல்ல நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது, விளங்குது? சார், வண்டியில பெட்ரோல் கிடையாது, சுத்தமா ட்ரை ஆயிடுச்சு. ஐயா உண்மைதானே? ட்ரை ஆயிடுச்சு. 4 டயர்லையும் பஸ்ல பஞ்சரு. இதை எடுத்துக்கிட்டு நான் மதுரைக்கு போயிருவேன்னு சொல்றது நம்புவதற்கு சாத்தியம் கிடையாது. நம்பலாம் முடியாது. அது எப்படி போக முடியும்? ஒண்ணுமில்லாத வண்டி, டயர் கிடையாது, பஞ்சர், டயர்ல பஞ்சரு, காத்து இல்ல, நம்ம பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது, ஒண்ணுமே இல்ல, வண்டி ஓடாது. அப்படிப்பட்ட கண்டிஷன். ஏன் பாஸ் இப்படி சொல்றீங்க? அதே வசனத்தை வாசிங்க பாருங்க. 18, 19. அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. காரணம், அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருந்தான். முதல்ல 100 வயசு. வாய்ப்பே கிடையாது. 100 வயசுக்கார ஒரு கிழவனுக்கு குழந்தை பெற முடியும்னு நம்ப முடியுமா? நம்பிக்கை கிடையாது. முன்னேற்றமே இருக்காது, வாழ்க்கையில முன்னேற முடியாது. 100 வயசுக்காரன் எப்படி குழந்தை பெக்க முடியும்? நம்புவதற்கு ஏது கிடையாது, நம்புவதற்கு சாத்தியம் இல்லை. நம்பர் 2, இரண்டாவது, தன் சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும், அதெல்லாம் டோன்ட் கேர். நான் கவலைப்பட போறது கிடையாது. அதை குறிச்சு என் மைண்ட்ல யோசிக்க கூட மாட்டேன். எப்படி விசுவாசம் பாருங்க. அப்ப உங்களுக்கு எனக்கு எப்படி விசுவாசம் இருக்கணும்? நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து விசுவாசம் வரக்கூடாது. 4 பேரை பார்த்து அப்படி நம்ம பயந்துடக்கூடாது. அவன் இவன் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏசாவோடு 400 பேர் எனக்கு கொல்ல வந்தாலும் எனக்கு அது முக்கியம் அல்ல. கர்த்தர் என் பட்சத்துல இருந்தா போதும். இதுதான் நம்முடைய விசுவாசம். இந்த விசுவாசம் நம்மகிட்ட இருக்கா? சார், நம்முடைய எதிர்பார்ப்பு 1000 பேர் அவங்க கூட இருக்கலாம். ஆனா நம்மோடு சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கலாம். தாவீது சொல்றான் கோலியாத்துக்கு முன்னால என்ன வசனத்தை அறிக்கையிடுறான்? நீயோ ஈட்டியோடும் கேடகத்தோடும் பட்டயத்தோடும் எல்லாத்தையோடு வாரப்பா, நானோ இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிற. இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. நீ யாரோட வா, நீ எத்தனை பேரோட வா,
நீ மிஷின் கண்ணை கொண்டு வா, AK-47 கொண்டு வா, 10 அடியாளை கொண்டு வா, புல்டோசர்ல கொண்டு வா, அதெல்லாம் அது உன்னுடைய திறமை, உன்னுடைய சக்தி, நீ எதிர்பார்ப்பது. ஆனால் நான் எதிர்பார்த்து வந்தது மனிதனுடைய பலத்தை அல்ல. எனக்காக பேசுகிற, எனக்காக வழக்காடுகிற, எனக்காக பரிந்து பேசுகிற, எனக்காக அற்புதம் செய்கிற, நான் விசுவாசிக்கிற கர்த்தருடைய நாமத்துல காலவேளையில நாம் செய்ய வேண்டியது, பலவீனம் விசுவாசத்துல வரக்கூடாது. விசுவாசத்துல பலவீனப்பட்டு போயிடாதீங்க. எத்தனை நான் சொல்ல விளங்குது? விசுவாசத்துல பலவீனப்பட்டுறாதீங்க. பிசாசு நம்மளை ஜெயிச்சிருவான். பிசாசு விரட்டும் போதெல்லாம் பாஸ்டரியா சொல்றது என்னன்னா, நாம அதுக்கு முன்னால பயந்தோம்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது வேலையை காட்டிடும். நாம பயப்படவே கூடாது. ஒருவேளை பயம் வந்தாலும் நம்ம கண்ணுல காமிக்க கூடாது. பிசாசு அது அவருக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிடுவான். அல்லேலூயா, ஆமென். அப்ப நம்ம பயப்படவே கூடாது. பயப்படாதீங்க. மனசுல சொல்லுங்க, 365 தடவை பைபிள்ல சொல்லியிருக்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் எனக்கு தெரியும். எனக்கு யார் தெய்வம், நான் யாரை விசுவாசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஈசாக்கை ஆபிரகாம் நம்பினான். ஈசாக்கை நம்பினதோடு கர்த்தரை விசுவாசித்தான். என் புள்ள நான் சொன்னா செய்வான்னு ஈசாக்கு மேல நம்பிக்கை, நான் வாக்குத்தத்தம் கொடுத்த பிள்ளையை கொல்ல விடமாட்டார் என்று கர்த்தர் பேரில விசுவாசம். நாம செய்ய வேண்டியதெல்லாம், கர்த்தாவே என் விசுவாசம் பலவீனப்பட்டதல்ல, என் விசுவாசம் பலப்பட்டது. நான் என் மனைவியுடைய கற்பம் செத்து போனதை நான் நினைக்க மாட்டேன். எனக்கு 100 வயசுங்கிறதையும் நினைக்க மாட்டேன். நான் நினைப்புல இருக்கிறதெல்லாம் அன்றைக்கு கொடுத்த வாக்கு தத்தம், ஆபிரகாமுக்கு கொடுத்தது இன்றைக்கும் நிறைவேறும் என்கிற விசுவாசம் எனக்கு இருக்கிறது. இந்த விசுவாசம் தான் நம்மளை ஜெயிக்கும், நம்மளை ஜெயிக்க வைக்கும் என்பதை மறந்துடாது. அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு, ஜாதிகளுக்கு தகப்பனானதுக்கு காரணம் என்ன? ஆபிரகாமின் பலவீனப்படாத விசுவாசம். அவன் சொல்றான், என் விசுவாசம் பலவீனப்பட்டு போல, தைரியமா இருக்கிறேன், பலமா இருக்கிறேன், என்ன வந்தாலும் பரவாயில்ல. நிறைய ஊழியக்காரன் நான் பார்த்திருக்கேன், பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். கர்த்தர் நம்மோடு இருக்கு. பயப்படாது. நம்ம மனசுல நினைக்க வேண்டியதுல, செத்தா எத்தனை தடவை சாவும்? இங்க கண்ணை மூடிட்டா டபார்னு திறந்தா இளைப்பாரிட்டுல இருப்போம், அவரோடு கர்த்தரோட மகிமையில இருப்போம். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சலுங்க, சாவுக்கு பயப்படுற சாதாரண ரோட்ல திரிற நாய் கிடையாது. நான் சாவுக்கு பயப்பட மாட்டேன். செத்தாலும் உயிரோட வருவேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அல்லேலூயா. நீங்க செத்துட்டா அவ்வளவுதானே உங்க லைஃப் முடியுதா? உங்க சரித்திரம் உலகத்துல சொல்லுவாங்க, கலைஞர் கருணாநிதி செத்ததுக்கு அப்புறம் சகாப்தம் முடிந்தது. என் சகாப்தம் முடியாது. என் சகாப்தம் அதுதான் ஆரம்பம். என்னுடைய மரணம் என்பது சாதாரணதல்ல. நான் இங்க கண்ணு மூடின உடனே ஒரு பெரிய மகிமையுடைய சிங்காசனத்துக்கு என்பதாக கண்கள் திறக்கும். அங்க ஒரு நொடி பொழுதுல தானே பைபிள் சொல்லுது, ஒரு இமைப்பொழுதுல. அல்லேலூயா. உலகத்தான் சொல்றான், முடிஞ்சுன்னா எல்லாம் முடிஞ்சு, மண்ணில் போட்டு மூடு, செத்த புணத்தை நாய் தினான நரி தினானு உலகம் சொல்லுது. ஆனா பைபிள் சொல்லுகிறது, செத்ததுக்கு அப்புறம் தான் நித்திய ஜீவன், ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா. 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போனப்ப, இந்த பெரியகுளத்துக்கு என்னை ஒரு லீடரா போட்டாங்க. ஒரு ஸ்தாபனத்துல போட்டுட்டு அவர் கை பிடிச்சு சொன்னாரு, நீங்க இந்த பெரியகுளத்துக்கு ஒரு எம்எல்ஏவா இருக்கணும், எல்லாம் எம்எல்ஏ ஆகணும்னாரு. உடனே என்னைய போய் எம்எல்ஏ ஊழியத்தை விட்டு எம்எல்ஏக்க போவாங்கன்ட்டு மனசுல வச்சுட்டு வந்துட்டேன். அப்ப பேசிட்டு இருக்கும்போது ஒரு பயல்கிட்ட இம்மான் பேசிட்டு நான் சொன்னேன், இப்படி சொல்றாரா அப்படின்னு. அவன் சொன்னான், ஆமா பாஸ்டர், நம்ம ஆண்டுடைய வருகையில 1000 வருஷம் அரசாட்சி செய்யும் போது நீங்களும் நானும் எம்எல்ஏ MP தானே, அதை சொல்லியிருப்பாருன்றான். அல்லேலூயா, ஆமென். நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது. நமக்கு ஒரு பெரிய லைஃப், பெரிய வாழ்க்கை இருக்கிறது. நாம ஏதோ சும்மா பூச்சாண்டி காட்டுற வேலை இல்ல. சத்தியத்தை விசுவாசிங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ முதலாவது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு அவன் செய்த காரியம் என்ன? நம்ப முடியாத நம்பிக்கை பைபிள் சொல்லுது, நம்புவதற்கு ஏதுவில்லாத போது அவன் நம்பி விசுவாசிச்சான். 2வது, சந்தேகமே படலையாம், விசுவாசத்தில் பலவீனப்படாமல் விசுவாசிச்சான். ஆமென். பலவீனப்படக்கூடிய சூழ்நிலையை பிசாசு உண்டாக்குவான். பிசாசுடைய வேலை என்ன? உங்களை பலவீனப்படுத்தணும், உங்க விசுவாசத்தை அமுக்கணும், உங்க விசுவாசத்தை வெளியே வரவிடாம உங்களுக்கு அவிசுவாசத்தை கொடுத்து உங்களை அப்படியே அமுக்கி ஒண்ணு போடுறதுதான் பிசாசுடைய வேலை. ஆனா நீங்க சொல்ல வேண்டியது, நான் விசுவாசிக்கிறோம், நான் அறிந்திருக்கிறேன், என்ன வந்தாலும் பாத்துக்கிறேன், எது வந்தாலும் நாளா கவலைப்படவே. விசுவாசம் நமக்கு இருக்குதா? அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கா அந்த விசுவாசம்? ஆமென். நீங்க சொல்ல வேண்டியது, என்ன வந்தாலும் என்னை ஜெயிக்க வைக்கிறவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொல்லும்போது, மிஸ்டேக்கே பண்ணிட்டீங்களா, ஆண்டவரே ஒரு தவறு பண்ணிட்டேன், என்ன செய்யணும் தெரியல அப்படின்னா, தைரியமா இருங்க. நீ உணர்ந்துட்டன்னா உன்னை உயர்த்துறதுக்கு கர்த்தரால முடியும். அவ்வளவுதான். திரும்ப செய்யக்கூடாது, திருந்திரணும், உயர்த்திடுவாரு. அது எவ்வளவு பெரிய பாவமா, ஒரு வேசிய போய் அவர் சொல்றாரு, இன்னைக்கு உன் பாவங்க இனி பாவம் செய்யாத போ. கோடி பேரு லட்சம் பேரு அவளுக்கு விரோதமா வந்தா கூட இவள் சார்புல கர்த்தர் என்ன செய்தார்? அடைக்கலம் நம்முடைய தேவன், கண்மலையும் கோட்டையுமா இருக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே. அவர் கரத்துல நீதி இருக்கிறது, அவர் கரத்துல ஆறுதல் இருக்கிறது. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆபிரகாமை குறித்து 3 காரியம் சொல்றேன். நம்பர் 1, நம்புவதற்கு ஏதுவில்லாத போது நம்பி விசுவாசிச்சான். 2வது, விசுவாசத்தில் அவன் பலவீனப்படவில்லை, விசுவாசத்தை தைரியப்படுத்தி எக்ஸ்ட்ராப்பா இன்னும் தான் விசுவாசம் அவனுக்குள்ள போச்சு. நம்பர் 3, கடைசியாக 20வது வசனம், தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அபிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். சந்தேகம் மட்டும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது. யாரனாலும் சந்தேகப்படலாம், கர்த்தரை சந்தேகப்படலாம். அவரை சந்தேகமே என்ன செய்யக்கூடாது. ஏன் காரணம் என்ன? 2 வசனத்தை தாண்டி நீங்க போய் 2 அதிகாரத்தை தாண்டி நீங்க அந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது பைபிள் சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதிருந்தும், அந்த வசனத்தை எடுங்க பார்க்கலாம். நாம் உண்மை இல்லாதிருந்தும் அவர் நம்முடைய விஷயத்துல உண்மையா இருந்தார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குதாமா? நீங்க ஆண்டவருக்கு உண்மை இல்லாத இருந்துட்டு போங்க. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், அதுல பாருங்க 13வது வசனம், நாம் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், அவர் தம்மை மறுதலிக்க மாட்டார். அல்லேலூயா. நம்ம உண்மை இல்லாத ஆளுக்கு தான் நம்ம உண்மையானாலா? எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ரொம்ப பரிசுத்தம் கிளியரா இருக்கேன், ரொம்ப அப்படியே தெளிந்த நீர் போல என் வாழ்க்கை அவ்வளவு நீட்டா போகுது, அப்படி சொல்றீங்களா? அப்படி சொல்றவங்க கை வைத்துங்க. உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தர விரும்புறேன், ஒரு கிஃப்ட் உங்களுக்கு தரேன். யாருமே அப்படி சொல்லவே முடியாது. நான் பைபிள் சொல்லுது, எல்லாரும் பலவீனப்பட்டவர். நான் பைபிள் வாசிக்கிறதுல நல்லா இருப்பேன், இவரு குறைஞ்சிருப்பாரு. ஆனா இவரு ஜெபத்துல சரியா இருப்பாரு, நான் ஜெபத்துல குறைஞ்சிருப்பேன். ஏதோ ஒருத்தருக்கு மிஸ்டேக். எவ்ரி பர்சன் மிஸ்டேக் பர்சன். எல்லாருமே தவறானவர்கள் ஏதோ ஒரு விஷயத்துல. அதனாலதான் பவுல் சொல்லும் போது நாம் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துல தவறுகிறோம்னு பவுல் சொல்றாரு. தவறுகிறோம். ஆனா அந்த ஆபிரகாம் என்ன செஞ்சானா? விசுவாசத்தை, அவன் வாக்கு தத்தத்தை குறிச்சு சந்தேகப்படவே இல்லை. இன்றைக்கு காலவெளியில இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு நாளும் அவருடைய வாக்கு தத்தத்தை சந்தேகப்படாதீங்க. யாக்கோபு சந்தேகப்படல, யோசேப்பு சந்தேகப்படல. யோசேப்பு மறந்த போது கூட யோசேப்புக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். சந்தேகப்படாதீங்க. ஆபிரகாம் சந்தேகப்படல, யாக்கோபு சந்தேகப்படல, நம்ம பைபிள் இருக்கிற யாரும் சந்தேகப்படல. ஆண்டவரு பைபிள்ல பரிசுத்தவான்கள சந்தேகப்பட்டது யாருதான்? பரிசுத்தவான்கள சந்தேகப்பட்ட ஆள் யாருதான்? தோமா மட்டும்தான். ஒரே நபர் தான் என்ன சந்தேகப்பட்டான்? கைய உங்க விழாவில வைக்கணும், உங்க இந்த உள்ளங்கையில ஓட்ட இருக்கு பாரு, அதை தொட்டு பார்க்கணும்னா பார்த்தானா? ஆனா பைபிள்ல பார்த்தான்லாம் இல்ல. பார், என் விழாவில தொட்டு பார், என் கைய பார். நான் உன் விழாவில கை போட்டு பார்க்காம நம்ப மாட்டேன். ஆனா பார்த்தாமனு பைபிள்ல வசனம் என்ன இல்ல. சந்தேகப்பட்டான். ஆனா சந்தேகப்பட்டவனை தான் கர்த்தருக்காக இரத்த சாட்சியா மரிக்க, சந்தேகப்பட்டவனை நம்மள மாதிரி ஆட்களுக்காக கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு பேதுரு அனுப்பல, ஒரு யோவான் அனுப்பல, ஒரு தோமாவை அனுப்புறதுக்கு என்ன காரணம்? தோமா சந்தேகப்பட்டான். சந்தேகப்பட்டு அவன் கர்த்தர் தான் தெய்வம்னு நம்பிட்டான். அதனால இந்திய ஜனங்கள் கொஞ்சம் சந்தேக பிறவிகளா இருக்காங்க. அம்பிட்டு பேரும் இவன் தான் அதுக்கு சரியான ஆளு. நான் ஒரு நாள் சந்தேகப்பட்டு விழாவில தொடணும்னு, அதனாலதான் என்னைய கர்த்தர் உங்களுக்கு அனுப்பியிருக்காரு. அவரை சந்தேகப்படாதீங்கன்னு உங்களுக்கு எனக்கும் புத்தி சொல்லதான் சந்தேகப்பட்டு விசுவாசிச்சவனை கர்த்தர் நமக்கு அனுப்பினார். அவனுடைய முடிவு பாருங்க, ஈட்டினாலே குத்தப்பட்டு எங்க மரிச்சான்? எங்க செத்தானா? சத்தமா சொல்லுங்க.
எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு, எவ்வளவு பெரிய பாக்கியம். இயேசுடைய ரத்தம் வேணும்னா இந்த பூமியில சென்னையில அல்லது தமிழ்நாட்டுல சிந்தாம இருக்கலாம். அவரோடு கூட புசித்தவன் அப்பம் விட்டவன கத்தர். அப்படி ரத்தத்தை இயேசு இந்த இந்தியாவுல எவருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை கத்தர் நமக்கு தந்தார். இயேசுடைய ரத்தமே இங்க வந்து தெளிக்கப்பட்டிருக்கிறது. மறந்து போகாது. வேற எந்த இந்தியாவுல வேற எந்த வட இந்தியாவுக்கோ தென்னை எங்கிட்டுமே அந்த பாக்கியம் இல்ல. கத்தர் நமக்கு அந்த பாக்கியத்தை சீசர் இயேசுவோடு கைகோர்த்த, இயேசுவோடு தோல்ல கை போட்ட, இயேசுவோடு மடியில படுத்திருந்த, இயேசுவோடு சாப்பிட்ட, இயேசு புசித்த அப்பத்தை, இயேசு குடித்த திராட்சை குடிச்ச ஒரு மனுஷனை கொண்டு போய், அப்படி ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு போய் நமக்காக இந்த பூமியில அவர் ரத்தத்தை நமக்காக சிந்த வைக்க முடியுமானால் விசுவாசத்தை குறிச்சு, கர்த்தருடைய வாக்குத்தத்தை குறிச்சு சந்தேகப்படாது. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவேன்னு சொன்னதை தருவார், தருவார். அவரை விசுவாசிங்க. விசுவாசத்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மட்டும் சந்தேகப்படவே படாதீங்க. ஹல்லேலூயா. யார் வார்த்தையும் சந்தேகப்படுங்க, யார் பாஸ்டர் வார்த்தையை கூட சந்தேகப்படுங்க, அம்மா அப்பா சொன்னதை கூட சந்தேகப்படுங்க. கர்த்தர் சொன்னதை சந்தேகப்படாதீங்க. அவர் சொன்னா செய்வார். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருப்பாரு, மாறாதவர். அப்ப 3 காரியம் சொன்னேன். நம்பர் 1, நம்புவதற்கு ஏதுவில்லாத போது நம்பினான். 2வது, அதாவது அவன் பலவீனப்படல விசுவாசத்துல. தனக்கு 100 வயசு, தன் மனைவிக்கு கற்பம் செத்து போச்சு 75 வயசு, பிள்ளை பிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதெல்லாம் யோசிக்காம விசுவாசம். 3வது, அவன் வாக்கு தத்தத்தை குறிச்சு சந்தேகப்படல, வாக்கு தத்தத்தை விசுவாசிச்சான். அவர் சொன்னதை நிறைவேற்றுவாரு, அவர் பொய் சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பொய் சொல்லுவாரா? உங்களுக்கு உங்களை ஏமாத்துவாரா? யாரு கூட ஏமாத்தலாம். தாய் தன் பாலகனை மறப்போல அவள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்று வாக்கு தந்தார். அல்லேலூயா. அடிக்கடி இந்த வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அடிக்கடி இந்த வார்த்தை பேசும். தாய் மறந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன். தாய் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் இருப்பாளோ? மறக்க. நீங்க சொல்லுங்களேன், தாய் மறப்பாளா? நீங்க உங்க பிள்ளைகளை மறப்பீங்களா? 1000 உங்க பிள்ளைகளை வார்த்தையில திட்டினாலும் மனசுல உங்க பிள்ளை மறந்துடுவீங்களா? அப்புறம் ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தை சொன்னாரு? அவள் மறந்தாலும்னா என்ன அர்த்தம்? மறப்பாள். நீங்க என்ன சொல்றீங்க? தாய் போய் புஷ்பமா போய் பிள்ளை மறப்பீங்களா? 1000 உங்க பிள்ளை உங்களோட பேசாட்டாலும் உங்க பிள்ளைய குறிச்சு உங்க நினைப்பு இருக்குதானே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் தாயானவள் மறக்க மாட்டா, ஆனா மறப்பான்னு அவருக்கு தெரியும். தாய் மறப்பா. நீங்க பைபிள்ல பாருங்களேன், சாலமோன் ஒரு நியாயாதிபதியா இருக்கிறான், ராஜாவா. அவன் கரத்துல ஒரு தீர்ப்பு வருது. ஒரே இடத்துல 2 பிரசவம், குழந்தை பெக்குறாங்க ஒரே நேரத்துல. ஒரு பொம்பளை குண்டா இருப்பா போல பிறண்டு படுத்து பிள்ளைய கொன்றுவா, புள்ள செத்துரும். நடுராத்திரி எந்திரிச்சு பார்த்து பிள்ளைக்கு பால் கொடுக்கலாம்னு எந்திரிச்சு பார்த்தா புள்ள செத்து கிடக்கு. பக்கத்து பெட்ல அதே நாள் பிறந்த புள்ள ஒரு புள்ள இருக்கு. டக்குன்னு செத்த பிள்ளைய கொண்டு அங்க போட்டு அந்த பிள்ளைய கொண்டு இங்க போட்டு முடிச்சுட்டா. கடைசியில அந்த அம்மா எந்திரிச்சு பார்த்து புள்ள செத்து கிடக்கு. ஐயோ, இது என் பிள்ளையே இல்லை, என தாய் தெரியாத தான் புள்ள, இது என் பிள்ளை இல்லைன்னு சாதிக்கிறான். ராஜாவிட்ட நியூஸ் வருது, அங்க ஜட்ஜ்மெண்ட். சாலமோன் ஞானி அங்க உட்கார்ந்து இருக்காரு. தீர்ப்பு என்ன? இவ சொல்றா ஏன் பிள்ளை, ஓம் பிள்ளை, இது ஏன் பிள்ளைதான். செத்த தாய் சொல்றா செத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இது அது ஏன் பிள்ளை, இது ஏன் பிள்ளை. 2 பேரும் உயிரோட இருக்கிற பிள்ளைக்கு சண்டை. ஒண்ணு சாலமோன் ஞானி கர்த்தரத்துல, ஆண்டவரே இது என்ன தீர்ப்பு நான் கொடுக்கறது? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருது, இப்படி சொல்றான்னு. உடனே அப்படியா 2 பேரும் சண்டை போடுறீங்க. இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா, ஒரு பட்டையை எடுத்துட்டு வா, 2ஆ வெட்டு. ஒரு ஆளுக்கு காலுக்கு இடுப்புக்கு கீழே, ஒரு ஆளுக்கு இடுப்புக்கு மேல புடிச்சு விடு அப்படின்னு. உடனே செத்து போன ஒரு பிள்ளை செத்தவா இருக்கிற பிள்ளை செத்தவா அவன் சொல்றா சரி, சரியான தீர்ப்பு அப்படின்னா. உடனே பக்கத்துல சொல்றான் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என் பிள்ளைய கொன்னு 2 பக்கம் கொடுக்க வேண்டாம், வளர்ந்தா அவள்கிட்டயே வளரட்டும், அவள்கிட்டயே கொடுத்துருங்கன்னு. கர்த்தர் உடனே சாலமோன் சொன்னா, இவளே இந்த பிள்ளைக்கு தாய், இவளை கொண்டு போய் மிளகாப்பொடியை போட்டு கொள்ளுங்க, இந்த தாய்க்கு அந்த பிள்ளைய கொடுங்கன்னு தீர்ப்பு. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், தாயானவள் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்துருவா, அவள் மறப்பா. சொல்லு, இப்படி பிள்ளையவே கொல்ல சொல்லி சொல்ற ஒரு தாய்க்கான இதன் மத்தியில நான் உன்னை ஒருபோதும் மறக்கவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்துல நீங்க வேணா உங்க பிள்ளைகளை மறக்க மாட்டீங்க, ஆனா இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தெல்லாம் பாத்தீங்களா? பிள்ளைய கிணத்துல கொள்றதும், கள்ளக்காதலுக்காக பிள்ளைகளை கொண்டு போய் கிணத்துல கொண்டு போடுறதும், தலைவணி வச்சு அம்மிக்கு கொள்றதும், விஷம் வச்சு கொள்றதும், பிள்ளைகளை அனாதையா விட்டுட்டு போறதும், எத்தனை சம்பவங்களை நம்ம பாக்குறோம்.
நேத்து நடந்த சம்பவம். 50 வயசுல மனைவி இன்னொரு புருஷனை கட்டிட்டு பெத்த புருஷனையும் பெத்த 2 பிள்ளைகளையும் அனாதையா விட்டுட்டு போறான்னா இவ எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க. இப்ப சொல்றீங்களா தாயானத்தில் பாலனை மறப்பாளோ? சத்தமா சொல்லுங்க, அவள் மறப்பாள், அவள் மறப்பாள். கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார். அந்த அன்புக்கு கண்ணை மூடி எல்லாரும் இருக்கிற இடத்துல ஓ ஹல்லேலூயா, எல்லாரும் கண்ணை மூடி ஹல்லேலூயா. தாயானவள் மறப்பாள், ஆனா கர்த்தர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு. தனிமையின் பாதையில் அகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. இந்த காலவேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆபிரகாமை போல விசுவாசத்திலே வல்லவர்களாய், ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு காரணம் என்ன? நம்புவதற்கு ஏதுவில்லாத பொழுது நம்பி விசுவாசித்தான். தான் சரீரம் செத்து போனது அதெல்லாம் எண்ணாமல் அவன் விசுவாசத்தில பலவீனப்பட்டு போகாமல் இருந்தான். மூன்றாவது, கர்த்தர் நம்மளுக்கு தெளிவாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் நினைக்க வேண்டும். அருமையான தேவனுடைய வாக்கு தத்தத்திலே விசுவாசம் உள்ளவனா இருந்தான். வாக்கு தத்தத்தை அவன் சந்தேகப்படல. இந்த காலவேளையில உங்க வாக்கு தத்தத்தை சந்தேகப்படாதீங்க. நம்புவதற்கு ஏதுவில்லாத நம்பி விசுவாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. சரீரம் செத்து போனதை குறித்து அவிவிசுவாசப்படாதீங்க. இந்த மூன்றையும் கர்த்தர் இந்த காலவேளை உங்களோடு பேசுகிறார். விசுவாசத்தோட போங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். சோத்திரம். உங்க சத்துருக்கு 1000 பேர் துணைக்கு வரலாம், கர்த்தர் நமக்கு அவர் மட்டும்தான் துணை. அவரே நமக்காக வழக்காடுகிறவர், அவரே நமக்காக நியாயம் விசாரிக்கிறவர், அவர் நமக்காகவே நம்முடைய பட்சத்தில்